இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு. அதை வந்து பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த சைஸ் போட்டுருக்கோங்க. இதை அடுத்தது கொஞ்சம் தண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வச்சு சும்மா ஒரு 10 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்துருக்கும். இதில் வந்து நல்லா வடிகட்டிடணும். ஈரப்பதக்கம் இருக்கக்கூடாது. பாருங்கள் லைட்டாக தான் இருக்கணும். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா அந்த கிழங்குல ஒட்டியிருக்கணும். அடியில் வந்து ஒரு வடைச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிங்கனாலே நல்லா ஃப்ரை ஆகிடும். நான் ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் ஹீட் பண்ணி தானே போட்டிருக்கோம். கொஞ்சம் வேக வச்சுன்னு போட்டுருக்கோம். சீக்கிரமே வெந்துடும். அதனால் நல்லா அந்த முறுமுறு கிறிஸ்பினஸ் வர வரணும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு. சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.